பிரான்சிலிருந்து குடிவரவாளர்களை ஏற்றி வந்த படகு கவிழ்ந்ததில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ஈஸ்ட் குரைடனில் பாதசாரி ஒருவரை பேருந்து மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என பிரித்தானியா தன்னுடைய குடிமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. பர்மிங்ஹாம் சிட்டி கவுன்சிலிடமிருந்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. ஈஸ்ட் குரைடன் பகுதியில் பாதசாரி ஒருவரை பேருந்து மோதியதன் காரணமாக விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று சனிக்கிழமை பிற்பகல் 1:10 அளவில் நடந்திருக்கிறது. ஈஸ்ட் குரைடன் தொடருந்து நிலையத்துக்கு முன்பதாக வீதியை கடக்க முற்பட்ட பாதசாரி ஒருவர் மீது பேருந்து மோதியதால் குறித்த அந்த 40 வயதுடைய பாதசாரி மிக கடுமையான காயங்களுக்கு உள்ளாகி வீதியிலே தூக்கி வீசப்பட்டார். உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து வந்த போலீசாரும் முதலுதவி படையினரும் அவரை மீட்டு இப்பொழுது மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட அந்த 40 வயதுடைய பாதசாரி மிகவும் ஆபத்தான முறையில் காயமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் ஈஸ்ட் குரைடன் தொடருந்து நிலையத்துக்கு முன்பாக இருக்கின்ற ஜோர்ஜ் ஸ்ட்ரீட் என்கின்ற தெருவிலே நடந்திருக்கிறது. இப்பொழுது அந்த தெருவினுடைய 2 முனைகளும் மூடப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த விபத்தை ஏற்படுத்திய பேருந்தினுடைய சாரதி தற்போது விசாரிக்கப்பட்டு வருகிறார். பிரான்சிலிருந்து குடிவரவாளர்களை ஏற்றி வந்த படகு ஒன்று கவிழ்ந்ததில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இதுவரை வெளியாகவில்லை. இந்த சம்பவம் குறித்து பிரெஞ்சு அதிகாரிகள் தெரிவிக்கின்ற போது பிரான்சிலிருந்து பிரித்தானியா நோக்கி வந்த படகு ஒன்று கவிழ்ந்ததில் அதில் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். செவரல் மைக்ரன்ஸ் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சரியான எண்ணிக்கை குறிப்பிடவில்லை. அவர்களுடைய விவரங்களை தற்பொழுது தாங்கள் திரட்டி கொண்டிருப்பதாகவும் முழுமையான விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருப்பதாகவும் பிரெஞ்சு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை அந்த தகவல்கள் வெளியாகவில்லை. இருந்த போதிலும் கூட மூழ்கிய படகில் இருந்து ஒரு குழந்தையினுடைய சடலத்தை தாங்கள் மீட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை குழந்தையினுடைய சடலம் மட்டுமே மீட்கப்பட்டிருக்கின்றது. ஏனையவர்கள் பற்றிய விவரங்கள் இன்னமும் வெளியாகவில்லை. அதே வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வெள்ளிக்கிழமை பிரான்சிலிருந்து பிரித்தானியா நோக்கி வந்த 7 படகுகளில் 395 பேர் வந்திருக்கிறார்கள் பிரித்தானியா நோக்கி. அதற்கு முன்னர் இந்த மாதத்திலே வேறு எந்த ஒரு படகுகளும் வந்து சேரவில்லை. அதற்கு முன்னர் செப்டம்பர் மாதம் 29 மொத்தமாக 59 பேர் வந்திருந்தார்கள். இப்பொழுது விபத்து நடைபெற்ற இடத்திலே பிரித்தானியா மற்றும் பிரெஞ்சு கடலோர பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையை நடத்தி வருகிறார்கள். பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்கு வருபவர்கள் பற்றிய வாராந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. இந்த வாராந்த அறிக்கையின்படி செப்டம்பர் மாதம் 29 முடிவடைகின்ற ஒரு வார காலப்பகுதியில் மொத்தமாக 4 படகுகளில் 192 பேர் பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 90 பேர் யூகேக்குள் வரவிடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தடுக்கப்பட்டு திரும்பவும் பிரான்சுக்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு தடுக்கப்பட்ட அந்த 90 பேரும் 7 வெவ்வேறு சம்பவங்களில் வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு சம்பவங்களில் மொத்தமாக தடுக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தான் இந்த 90. எனவே செப்டம்பர் மாதம் 29 முடிவடைந்த ஒரு வார கால பகுதியில் 90 பேர் பிரித்தானியாவுக்குள் வராமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பர்மிங்ஹாம் சிட்டி கவுன்சில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது அந்த கவுன்சில் பகுதியில் வசிக்கின்ற வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு 200 பவுண்ட்ஸ் உதவி செய்ய போவதாக பர்மிங்ஹாம் சிட்டி கவுன்சில் அறிவித்துள்ளது. இதற்காக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டுமாக இருந்தால் பர்மிங்ஹாம் சிட்டி கவுன்சிலில் நேரடியாக சென்றோ அல்லது அவர்களுடைய இணையதளத்தில் சென்றோ நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். எனவே பர்மிங்ஹாம் சிட்டி கவுன்சிலில் வசிப்பவர்கள் உடனடியாக இதற்கு விண்ணப்பிக்கும்படி கவுன்சில் கோரியிருக்கின்றது. வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக HSF எனப்படுகின்ற ஹவுஸ் ஹோல்ட் சப்போர்ட்டிங் ஃபண்ட் அந்த அடிப்படையில் 200 பவுண்ட்ஸ் கொடுப்பதற்கு பர்மிங்ஹாம் சிட்டி கவுன்சில் முன்வந்துள்ளது. மத்திய கிழக்கில் உருவாகி இருக்கும் பதட்டமான நிலைமைகளை அடுத்து
குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என தன்னுடைய குடிமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றது பிரித்தானிய அரசு. அந்த குறிப்பிட்ட நாடுகள் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று ஈராக், மிக குறிப்பாக ஈராக் நாட்டிலே இருக்கின்ற பஸ்ரா மற்றும் பாக்தாத் ஆகிய நகரங்களுக்கு செல்ல வேண்டாம் என பிரித்தானிய குடிமக்கள் கேட்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாதிரி ஈரான் நாட்டுக்கு செல்ல வேண்டாம் எனவும், குறிப்பாக தலைநகர் தெஹ்ரானுக்கு செல்ல வேண்டாம் என பிரித்தானிய மக்கள் கேட்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஜோர்தான் நாட்டுக்கு செல்ல வேண்டாம் என, குறிப்பாக தலைநகர் அம்மானுக்கு செல்ல வேண்டாம் என பிரித்தானிய அரசாங்கம் கேட்டிருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எமிரேட்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற ஒரு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால், இந்த வார இறுதியில், அதாவது இன்று சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான பிரித்தானிய குடிமக்கள் இந்த 3 நாடுகளுக்கும் துபாய் வழியாக செல்வதற்கு ஏற்கனவே டிக்கெட்டுகளை புக் பண்ணியிருந்தார்கள் என்று சொல்லப்படுது. எனவே அவர்களுக்கான இந்த பயணம் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. நேற்று வெள்ளிக்கிழமையும் இன்று சனிக்கிழமையும் எமிரேட்ஸுக்கு சொந்தமான எந்த ஒரு விமானமும் இந்த குறிப்பிட்ட 3 நாடுகளுக்கும் பயணத்தை மேற்கொள்ளவில்லை. எனவே அது நாளையும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த வார இறுதியில் இந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு செல்வதற்காக டிக்கெட் புக் பண்ணியவர்கள் எமிரேட்ஸ் நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ளும்படி எமிரேட்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் பிரித்தானியாவிலிருந்து துபாய் நோக்கி செல்பவர்கள் அந்த பயணத்தை தவிர்க்கும்படி வெளியான தகவல்களில் உண்மை இல்லை என அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. ஏற்கனவே யூகேலிருந்து துபாய்க்கு போக வேண்டாம் என்று சொல்லி நிறைய தகவல்கள் பரவியிருந்தன. அவை எல்லாமே போலியான தகவல்கள் என்றும் பொய்யான வதந்திகள் என்று சொல்லியும் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. எனவே பிரித்தானிய குடிமக்களுக்கு துபாய்க்கு செல்வதற்கு எந்த விதமான பயண கட்டுப்பாடும் விதிக்கவில்லை என பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. தலைநகர் லண்டனில் இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட பேரணிகளின் போது 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். லண்டன் மாநகரின் வெவ்வேறு 2 இடங்களிலே 2 விதமான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இந்த 2 ஆர்ப்பாட்ட பேரணிகளும் மத்திய கிழக்கில் தற்பொழுது உருவாகியிருக்கும் பதட்டமான சூழ்நிலையை அடுத்து அங்கே போரிலே சிக்கியிருக்கின்ற மக்களை காப்பாற்றும்படி கோரி இந்த 2 ஆர்ப்பாட்ட பேரணிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. லண்டனின் 2 வெவ்வேறு இடங்களில் இன்று சனிக்கிழமை இந்த ஆர்ப்பாட்ட பேரணிகள் நடைபெற்றன. இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்ட லெபனானிலும் காசாவிலும் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்தினார்கள். குறிப்பாக ரசல் ஸ்கொயர் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்ட பேரணி ஒயிட் ஹோல் வரை சென்று முடிந்தது. மற்றும் ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி பிரதமருடைய அலுவலகத்துக்கு முன்பாக இடம்பெற்றது. அதிலே பலருடைய உரைகளும் இடம்பெற்றன. இந்த ஆர்ப்பாட்ட பேரணிகளின் போது 15 பேர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். என்ன காரணத்துக்காக இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்கின்ற தகவல் இதுவரை வெளியாகவில்லை. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.